நம்பியவர்கள் உங்கள் பின்னால் பேசியிருப்பாங்க. ஒரு மனிதரை நீங்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிப்பீங்க, நம்பவும் செய்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்கள் பக்கம் இருந்திருப்பாங்க. உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அதற்கு எதிர்மாறாக மாறியிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து அவர்கள் உங்களை பின்னால் பேசவும் செய்திருப்பார்கள். அது உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். மற்ற நபர்கள் தான் கூறிக்கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் போக போக அதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் இவர்கள் ஏன் இப்படி பண்ணுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதற்கு பதில் கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் யோசித்துக் கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு நாள்ல எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருந்து அவர் உங்களை பின்னால் பேசியதை நீங்கள் பார்த்ததும் அந்த ஒரு தகவல் உங்களுடைய காதில் விழுந்த தருணமும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உள்ளமானது குளிர்ந்திருக்கும். கோபம், வலி, நம்பிக்கை இழப்பு இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நான் இதுவரை எவ்வளவோ நம்பினேனே என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை உடைத்திருக்குங்க. அந்த ஒரு நாள் தாங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் உங்களை மாதிரி உண்மையான ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. நமக்கு தகுதியானவர்கள் இல்லை. யாருமே நம்மளை போல நடந்து கொள்ள மாட்டார்கள். நமக்கு நிகரானவர் நம்ம தான் என்று சில உணர்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். தனிமைதான் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மையை உருவாக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது. போக போக சின்ன சின்ன இழப்புகளும் சின்ன சின்ன மரியாதைக்கான சில விஷயங்கள் குறையும் பொழுதும் தான் நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் வைக்கும். ஆனால் அந்த அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அவேர்னஸை உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் என்பதை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ரகசியம் வெளியில் வந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்கள் யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசியம் இருந்திருக்கும். அது வெளியில் யாருக்குமே தெரிந்திருக்காது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தாங்க அந்த ஒரு ரகசியம் தெரியவே செய்திருக்கும். அதை நீங்கள் ஒரே ஒருவரிடம் மட்டும் பகிரவும் செய்திருப்பீர்கள். அது உங்களுடைய காதலனோ காதலையோ உங்களுடைய நண்பர்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு நபரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. அவங்க அதை பாதுகாத்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்துதான் அந்த ஒரு மனிதரிடம் நீங்க கூறவே செய்திருப்பீர்கள். அவர்கள் மீது நீங்கள் அவ்வளவு நம்பிக்கை. அவர்கள் ஒருவரைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிய ஒரு மனிதர்களாக இருக்கவும் செய்வாங்க. அவங்களை நம்பித்தான் நீங்க கூறவும் செய்தீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ரகசியம் மற்றவர்களின் வாயில் இருந்து கேட்கும்போது உங்களுடைய இதயம் துடித்து போயிருக்கும். என்னடா இவங்கெல்லாம் நம்ம காதல்ல கேட்கிற மாதிரி பேசுறாங்க. இதற்கு காரணம் நம்ம தான். இது நம்மளுடைய ரகசியம் தான் தெரிந்து கொண்டுதான் நம்மளிடம் பேசுகின்றார்களோ என்கிற மாதிரியான பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய இதயம் வேகமாக துடிக்கவும் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாமல் நம்ம எவ்வளவோ ரகசியமாக வைத்திருந்தோம். அவனை நம்பி நம்ம கூறினோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணாங்க, எதற்காக பண்ணினார்கள் என்று இன்னமும் தெரியாமல் இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடி இருக்கும். அந்த அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு ஷாக்கான ஒரு ரியாக்ஷன் ஆனது நீங்க கொடுத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு தகவலாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நாட்கள் மூடி வைத்துக் கொண்டிருந்த தருணங்களாக இருந்திருக்கும். யாருக்கும் தெரியாமல் உங்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கும். அதுவும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரைவசியாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை போய் அந்த ஒரு நபரிடம் நீங்க கூறினீங்க. ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருக்கும். போக போக அது அனைவருக்குமே தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு நாளில் யாரையுமே நீங்க முழுமையாக நம்பக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போயிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முழுமைக்கும் நம்பி ஒரு நபரிடம் நம்ம இதை கூறுகிறோம் அப்படின்னா அது இந்த ஒரு மனிதராகத்தான் இருக்கும். ஆனா அவரே மற்ற மனிதர்களிடம் போய் இதையெல்லாம் கூறிவிட்டார்களே என்கிற மாதிரியான பல மனதிற்குள் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சில பாடங்களும் சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இது நிச்சயமாக கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. உங்களுடைய உள்ளங்கள் ஒரு கோவில் மாதிரி இருக்கத்தான் செய்யும். யாரையும் உடனே அனுமதிக்க கூடாது என்பதை தெரிந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய உள்ளம் ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய பூசாரியும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு சில நல்ல மனிதர்கள் தான் நீங்கள். இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள யாரையும் நம்ம அனுமதிக்க கூடாது. யாரையும் அனுமதித்து எல்லாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமா அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. இதனாலதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பல கவலைகள்ல நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க. நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருக்கவும் செய்வீர்கள். ஆனால் யாரும் உங்களை
எந்த ஒரு விஷயத்திலையும் பார்க்க மாட்டார்கள், கண்டு கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா அந்த அமைதியின் உள்ளே ஒரு புயலானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு புயல் எப்படி அடித்துக்கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லாமல் தாங்கிக் கொண்ட கோபங்கள், வலிகள், உங்களுடைய அவமானங்கள் இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்தை எரித்துக் கொண்டேதாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கோபம், சில மனிதர்களால் கோபம் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சில மனிதர்களால் வலிகள் உங்களை தேடி வந்திருக்கும். அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில முதலில் நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களை எரிக்கவும் செய்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருந்தபோது அந்த விதமான ஃபீலிங் உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் வந்திருக்கும். அந்த ஒரே ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை உங்களிடம் உருவாக்கியும் கொடுத்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல உங்களை அது மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் மாற்றி கொடுத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாகியிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை சுற்று போல இருந்திருக்கும். அதே பிரச்சனைகள், அதே காயங்கள், அதே மன அழுத்தங்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று போனா இன்னொன்று இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றாக ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. அதை அனைத்தையும் நீங்கள் வெளியில் கூற முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். அதே காயங்கள், அதே மன அழுத்தங்கள் இருந்ததால் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் வெளியில எவ்வளவுதான் தைரியமான மனிதராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இது ஒரு சோர்வு உங்களுக்கு கொடுத்திருக்கும். இந்த ஒரு நேரம் தாங்க எப்போது முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு நேரம் உங்களை உடைக்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தயார் செய்து கொடுத்திருந்ததாக இருக்கும். அதனால நீங்கள் எந்த பக்கம் போனாலும் தடைகள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும். கூட இருக்கக்கூடிய நபர்களால் கூட பிரச்சனைகள் உருவாகிய காலங்களும் நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்தது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாறிவிடும். அதை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது திடீரென்று மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை போல இருக்காது. ஆனாலும் அது ஆழமான ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் யோசிக்கக்கூடிய விதம் என்பது மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முக்கியமா நீங்கள் உங்களை பார்க்கக்கூடிய விதமே மாறிவிடும். வாழ்க்கையில நம்ம எப்படி நன்மையை தேடி போகலாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் பழைய உங்களை நினைத்து பார்க்கும்போது நான் இவ்வளவு மாறிட்டேனா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு மாற்றம் ஏன் வருகிறது என்றால் நீங்கள் அந்த ஒரு வழியை இந்த ஒரு நேரத்துல கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க மறைத்து வைத்த திறமை இனிமே வெற்றியாக மாறிவிடும். நீங்க உள்ளுக்குள் வைத்திருந்த ஒரு திறமையானது உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு திறமையை நீங்க வெளிக்காட்ட முடியாமல் மறைத்து வைத்துக் கொண்டே இருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாரிடமும் காட்டியிருக்க மாட்டீங்க. சில நேரங்களில் அதை யாருமே அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்திருப்பீங்க. அதை மறைத்து நீங்கள் வைத்துக் கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திறமையை உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு தீ மாதிரி நிச்சயமாக இருந்திருக்கும். இப்போது அந்த ஒரு தீயை நீங்க வெளியில் கொண்டு வந்து காட்டுவீங்க. ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரு திறமையை இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பீர்கள். அதற்கான பாராட்டுகள், அந்த முயற்சி நீங்கள் சிறிதளவு தான் செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அதற்கான பாராட்டுகள், உங்களுடைய திறமையை பார்த்து அத்தனை மனிதர்கள் பாராட்டுவாங்க. அதனை பார்த்து என்னடா நம்முடைய திறமைக்கு இவ்வளவு மதிப்பானது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தாங்க செய்யும். மக்கள் உங்களுடைய திறமையை இந்த ஒரு நேரத்துல கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது உங்களை பாராட்டுவதற்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயங்கள் அனைத்தையுமே கடந்து உங்களை வெளியில் காட்ட தயாராகி விட்டிருப்பீங்க. இனிமே உங்களுடைய திறமையை இந்த ஒரு உலகமே பார்க்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஆபீஸ்ல உங்களுடைய திறமையை பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஸ்கூலு, காலேஜ் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கான திறமை என்ன இருக்கிறதோ அதனை நீங்கள் கவலைப்படாமல் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, நீங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம தானே அப்படின்னு நீங்கள் ஒரு முறைதான் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நம்மளால கவனிக்க முடியும். எனவே அதன்படி
நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பணம் இந்த ஒரு நேரத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். நீங்க எப்போதுமே பணத்தை எப்பொழுதுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை அன்எக்ஸ்பெக்டடா உங்களிடம் இருந்து பணத்தை புடுங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அன்எக்ஸ்பெக்டடான பணமானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பழைய காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைத்த பணங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு டபுள் மடங்காக திரும்ப கிடைக்கும். திடீரென்று ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டான ஏதாவது ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு பணம் பற்றிய எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். அதைவிட முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது இனிமே உயர ஆரம்பிக்கும். நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பேஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடுங்க. உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்கள் அனைத்தையுமே கடந்து உங்களை வெளியில் காட்ட தயாராகி விட்டிருப்பீங்க. இனிமே உங்களுடைய திறமையை இந்த ஒரு உலகமே பார்க்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஆபீஸ்ல உங்களுடைய திறமையை பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஸ்கூலு, காலேஜ் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கான திறமை என்ன இருக்கிறதோ அதனை நீங்கள் கவலைப்படாமல் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, நீங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம தானே அப்படின்னு நீங்கள் ஒரு முறைதான் ஒரு நமக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நம்மளால கவனிக்க முடியும். எனவே அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பணம் இந்த ஒரு நேரத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். நீங்க எப்போதுமே பணத்தை எப்பொழுதுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை அன்எக்ஸ்பெக்டடா உங்களிடம் இருந்து பணத்தை புடுங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அன்எக்ஸ்பெக்டடான பணமானது உங்களுடைய வாழ்க்கை